வணக்கம். நான் தான் உங்கள் மலையாள நண்பன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறோம்னா நம்ம தொப்பூர் கணவாயில் ஏற போகிறோம். இப்போ திடீர்னு ஒரு விசிட் பெங்களூர். நம்ம துபாய்க்கு பார்த்துங்க கூப்பிட்டாரு, அதனால் அங்கே போயிருக்கோம். மினிப்பும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஆயுத பூஜை, அதனால் வர வண்டி தான் அதிகமாக இருக்குது, போகிற வண்டி அவ்வளோக்கா இல்லை. புதுசாக பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாலம் ஏன்னா தொப்பூர் கணவாயில் அடிக்கடி விபத்து ஏற்படுதுன்னு சொல்லி பாலம் கட்டுறாங்க, பெரிய பாலமாக கட்டுறாங்க. பாலம் வேலை ஆரம்பித்து ஒரு 6 மாதம் தான் இருக்கும். கொஞ்சம் படப்படம் செய்கிறாங்க, சீக்கிரம் முடிஞ்சு நினைக்கிறோம். பாலம் முடிஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். ரோடு எந்த பிரச்சனையும் இல்லாத போகலாம். ஏன்னா அதிலெல்லாம் டிராஃபிக் ஆச்சுன்னா மணிக்கணக்கில் ஆகும். அது இல்லாமல் நிறைய ஆக்சிடென்ட்லாம் ஆகும். 4 ஸ்டேட்டுக்கு இதுதான் பக்கம். கேரளாவிலேருந்து வரவங்கெல்லாம் இந்த வழியாக தான் போவாங்க. நம்ம தமிழ்நாடு இந்த வழியாக தான் போவாங்க. அதேமாதிரி ஆந்திராவிலேருந்து வரவங்க இந்த வழியாக தான் வருவாங்க. அதனால் இந்த ரோடு 24 ஹவர்ஸ் பிஸியாக இருக்கணும். நாம் ஏற்கனவே இந்த ரோடை நைட்டில் போட்டிருக்கோம். நைட்டில் போன டைம் பெங்களூர் வந்து போட்டுருக்கோம். இது பகல் டைமில் எப்படி இருக்குங்கிறது அவங்கள காமிக்கிறதுக்கோசரம் எடுத்துக்கிற வீடியோ. எங்கள் மிஸ்ஸஸ் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வராங்க. வீடியோ ஏதாவது அலையும் சேக்காகும், திட்டாதீங்க. நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிறது இந்த பாலத்தில் தான். போன டைம் ஒரு கார்காரர் கூட கொண்டு வந்து அடித்து இதாக இருந்து இந்த பாலம் தான். பாருங்கள், தெரியுதா இறக்க எப்படி இறங்குதுன்னு. செல்லுன்னு இறங்குது. வரவே போக இன்னும் ஸ்பீடு சொல்லுன்னு வராங்க இறக்கத்துக்கு. இதுதான் காரணம். இல்லை அது சொல்கிறத நம்ம வண்டி போய் டாப்லேயே போயிட்டுருக்கு. ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் நல்லா வரவங்க சாமி கும்பிட்டு போவாங்க. நாமளும் அப்படியே நம்ம தெரியுங்களா லாரியில் எப்படி ஊறிக்கிட்டு போகிறாங்கன்னு. சின்னது தான், பெருசில் இல்லை. அப்படியே ரன்னிங்லேயே இருந்தால் தெரிவிக்காது. அப்படியே வந்து வளைவாக இருக்குதா, அதுதான் காரணம். அதான் நம்ம வண்டியே கீரு வாங்குது. கீரை மாற்றலாமா போயிடலாம் கிட்ட இல்லை, ஒரு தடவை வந்து கீர் மாற்றலாம். ஏன்னா டபுள்ஸு. நம்ம ஒய்ஃபை அதாவது சரி ஒய்ஃப் கூட்டிகிட்டு இதை ஃபஸ்ட் டைம் பெங்களூரு. நானே ஆக்சுவலாக 2வது டைம் பெங்களூரு. ரொம்ப நாள் கனவு இதுதான் இருக்குது, பெங்களூர் போயிட்டுருக்கோம். இங்கே பாலம் கட்டுறாங்க. இதுதான் மெயின் டர்னு, ரொம்ப டர்னு. செல்லுன்னு திரும்புறதுனால மக்களாக அப்படியே பாருங்க, மலையே பறித்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வருவாங்க. இந்த டர்னு இல்லாமல் ரோடு போட்டாங்கன்னா அப்புறம் ஃப்ரீயாக வேணுங்க. எந்த ஒரு விபத்தும் நடக்காது, நல்லாயிருக்கும். மக்கள்லாம் நல்லபடியாக போயிடுவாங்க, எந்த பயமும் இல்லாத போவாங்க. ஏன்னா தமிழ்நாடு டேஞ்சரான ரோடு இதுதான். அதாவது ஆக்ஷனில் ரோடு போட்டாங்கன்னா அப்புறம் ஃப்ரீ ஆகிடும், எந்த பயமும் இல்லாத போகலாம். கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். கோயிலில் போயிட்டு சாமியை போயிட்டு பார்த்துட்டு நல்ல கூட்டம். அது வேறு ஓகே நண்பர்களே, கோயிலுக்கு போய்ட்டு வந்து கூட்டம். நண்பர்களே, பார்த்தா பெங்களூர் சிட்டியில் ஒரு கோயில் வந்துக்கிறோம், இசான் கோயில்னு. ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு பாலத்தில் ஏறி இருந்தோம். எல்லாம் மெட்ரோ வழிபடுற நைட் நம்ம போனது. பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு தான் வந்துருக்குறோம். இதான் இசான் கோயில், கிருஷ்ணர் கோயில். நாங்கள் வந்து நல்லா அங்கே உஷாரமாக இருக்க இடம்ல அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். கண்ணாடி பில்டிங்கானது கோயிலுக்கு போயிட்டு வெளியே சுற்றிட்டு வரதுக்கும் லேட் ஆகும்.
தெப்ப கவுண்டர்கிட்ட வெயிட் பண்ணுறேன். பெங்களூர்லேயே பெரிய கோயில், நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோயில், சூப்பரான கோயிலாக இதான் ஃபஸ்ட் டைம் வரும். நல்லாயிருக்கு. சுற்றி பாருங்கள் பெங்களூர் சுற்றி. இது ஒரு கோயில் இருக்குது, ரங்கநாதர் கோயில். இந்த கோயிலும் சூப்பராக இருக்குது. இதான் நண்பர்களே ஒரியன் மால். நைட்டு வந்தோம்னா அதான் அந்த பெரிய பில்டிங்கே தெரியுது, அதான் ஒரியன் மால். நண்பர்களே செருப்பெல்லாம் டோக்கன் போட்டு எல்லாம் வந்துருக்கணும். கியூவில் வரணும் லைனில். இந்த குளத்தில் ஆமையெல்லாம் இருக்குங்கம்மா, அவங்க வீடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏய் நல்லா டச்சர் கோயில் சூப்பராக கட்டிருக்கிறாங்க. ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் கோயில் டெம்பிளுங்க. ராதாகிருஷ்ணர் கோயில் சூப்பராக இருக்குது. கூட்டம் ஸ்ரீல பிரபுபாதர் விளக்கியபடி இஸ்கான் பெங்களூரு என்பது உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தியை பரப்புவதை நோக்கமாக கொண்ட ஒரு தொண்டு சங்கமாகும். அதன் போதனைகள் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடிப்படையாக கொண்டவை. இந்த சங்கம் மே 8, 1978 அன்று கர்நாடக சங்கங்கள் பதிவு சட்டம் 1960 கீழ் பதிவு செய்யப்பட்டது. சங்கத்தின் நோக்கங்கள் ஸ்ரீல பிரபுபாதர் கூறியது போல் இஸ்கானின் 7 நோக்கங்களிலிருந்து பெறப்பட்டவை. 1987 ஆண்டில் இந்த சங்கம் பெங்களூரில் ஒரு வாடகை வீட்டில் இயங்கி வந்தது. 1987 ஆண்டில் சங்கத்தின் தலைவர்கள் ஒரு பிரம்மாண்டமான கோயில் மற்றும் கலாச்சார வளாகத்தை கட்ட நிலம் ஒதுக்குமாறு பெங்களூரு மேம்பாட்டு ஆணையத்திடம் BDA விண்ணப்பித்தனர். இந்த நிலம் ஆகஸ்ட் 3, 1988 அன்று ஒதுக்கப்பட்டது. 7 ஏக்கர் மலை. இது தளங்களாக மாற்ற முடியாத ஒரு பெரிய ஒற்றைக்கல் பாறை துண்டாகும். BDA இதை கராப் நிலம், கழிவு நிலம் என்று விவரித்தது. தற்காலிக கோயில் அமைப்பதற்காக ஒரு தற்காலிக கொட்டகை கட்டப்பட்டது. மேலும் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பலராமரின் தெய்வங்கள் பலராமரின் அவதார நாளில் செப்டம்பர் 1988 இந்த கொட்டகைக்கு குடிபெயர்ந்தன. இஸ்கான் பெங்களூரு சங்கத்தின் தலைவரான ஸ்ரீ மது பண்டிட் தாசர் IIT மும்பை இல் இருந்து தகுதி வாய்ந்த சிவில் இன்ஜினியர் ஆவார். மேலும் ஸ்ரீ ஜகத் சந்திர தாசரின் IIT மும்பையின் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் தரிசனம் பண்ணிட்டோம். உள்ள சூப்பராக இருந்துச்சு கோயில். நரசிம்மர், வெங்கடாச்சலபதி, ராதாகிருஷ்ணன் சூப்பராக இருந்தாங்க. குளம் பாருங்கள், சூப்பராக இருக்கும் குளம். அப்போ தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிடுறாங்க. தண்ணி வேறு அப்படியே ப்ளூ அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியுது. குளம் சூப்பராக இருக்கும். NS கேப்டன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. உங்கள் மேடம் வந்து நின்றுருக்காங்க. லைட்டிங் செட் அவ்வளோ ஓப்பன் யாரும் நண்பர்கள் உள்ளே வந்து இந்த இதெல்லாம் பிரசாதம்லாம் வைக்கிறாங்க. கொடுத்தாங்க மறுபடியும் சரியான டேஸ்ட்டு. பிரசாதம் கொடுக்கல நாம் வாங்கினோம். செம்ம டேஸ்ட்டுங்க. லைஃப்லேயே இருக்கிறது சாப்பிட்டதில்லை. ஏன் கோயிலுடைய டச்சரை கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா கட்டிக்கிறாங்க. அதான் அவங்க ஒரு கூட சொல்ல பண்ணி திருப்பி வேலை வந்து இவர் ஃபோட்டோ சூப்பராக கட்டிக்கிறாங்க. அதுக்குள்ள தான் நல்லா சாமி இருக்குது. மேலே புளிசோத்துக்கோசரம் லைன் நிற்கிறோம். சாப்பிட்டு மறுபடியும் பிரசாதம் வாங்கிட்டோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம், சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குது. சாப்பிட்றாங்க 2 பேரும். கூட்டம் பாருங்க, எல்லாம் வரிசையாக வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டு
ஓகே நண்பர்களே, பிரசாத் சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு ஃபோட்டோ இருக்குது. மீன் ஒன்று இருக்குது. அப்படியே ஊக்குவா. நண்பர்களே வணக்கம், நான் தான் உங்கள் மலையாள நண்பன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னா பெங்களூர் கட்டுமட்டம், அதாவது வியான் சவுதா. இப்போ நைட் வியூ பார்க்க தேவைக்கிறோம். எனக்கு ஆயுத பூஜை, அதனால் அது வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நைட்டில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே எங்கள் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்தேன். இதை பார்க்கணுன்னு எப்போயா பிடிச்சி கனவு, அதனால் அவங்களையும் கூப்பிட்டு வந்துட்டேன். ரெண்டாவது பாருங்கள், வியான் சவுதா, அதாவது நம்ம இந்தியாவிலேயே சூப்பரான சட்டமன்ற கட்டடம். அது நம்ம முதலமைச்சர்லாம் இருப்பாங்களா அந்த கட்டடம். சூப்பரான கட்டடம், பில்டிங்கு. நைட்டு லைட்டிங்கில் பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் அந்த பில்டிங்லாம் லைட்டு போடுவாங்க. அது ஏன்னா இன்றைக்கி போட்டிருந்தால் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக தரைக்கும் இதெல்லாம் பச்சை கலர் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு அம்பேத்கர் சிலை இருக்குது. எங்கள் ஒய்ஃபு மெயின் மருந்து ரசிச்சுட்டு வராங்க. அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. நைட்டில் புகழ்பெற்ற இந்தியாவிலேயே சூப்பரான சட்டமன்ற ஒரு பில்டிங்னால் இதுதான். அழகாக அமைஞ்சிருக்கும். இது ஏற்கனவே இதில் நம்ம வீடியோ இதில் போட்டிருப்பேன், பகலில் போட்டிருப்பேன். இருந்தாலும் நைட்டில் இதை போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. அங்கே ஒரு சிலை இருக்குது. அதாவது இந்த பெங்களூர் சிட்டி உருவாக்கான காரணமான கெம்பகோடா சிலை இருக்குது. இன்னும் அந்த பில்டிங்லாம் லைட்டிங் போட்டிருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ சும்மா இந்த லைட்டு தான் இருக்குது. அந்த குண்டு பல்ப் மாதிரி போடுவாங்க, அதாவது நம்ம மைசூர் பேலன்ஸாக போடுவாங்க. அது போட்டிருந்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். அது இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. வந்ததுக்கு ஒர்த்தான பிளேஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது. மேலே அசோக் சொந்தம். கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. நைட்டில் பாருங்கள், வானம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட மணி இப்போ 8:30 மணி மேலே கேட்சி, 8:09 ஆகுது. இந்த டைம்லேயும் நல்லாயிருக்கு. எங்கள் ஒய்ஃபு மெயின் மருந்து ஒரு ரசிட்டு வர்றாங்க. நாங்கள் ஸ்பீடாக வரணும், வரமாட்டேங்கிறாங்க. இது சூப்பரான பில்டிங் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டே வராங்க. மறக்காமல் இதை நைட் வியூவில் யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு என்ன ஸ்டேட் விதான் சௌதா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம். சாரி சட்டமன்றம். சட்டமன்றம் ஏதோ ஒன்று மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத விட இங்கே சூப்பராக இருக்கும் பாருங்க. சட்டமன்றம் ஒன்று தான். இல்லை பாராளுமன்றம்னா வந்துட்டு அது பிரதமர் மோடி இருக்காருல்ல அதுதான். இவர் இருப்பார்ல, பிரதமர் இருப்பார்ல, அதுதான் பாராளுமன்றம். சட்டமன்றம் வந்துட்டு முதலமைச்சர் இருக்காரு. இதான் எழுத்து மாதிரி இருக்குதா கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு. இன்றைக்கெல்லாம் லீவுனால எல்லாம் இதாக இருக்குது. ஏன்னா அதுலேயும் லைட்டு போட்டிருப்பாங்க. இன்றைக்கி ஆயுத பூஜை லீவுனால வானம் பாருங்கள், நைட்டு பாருங்கள் 8:30 மணிக்கு எப்படி சூப்பராக இருக்குது லைட்டிங்கு. சூப்பராக இருக்குங்க வானம் பாருங்கள். நைட்டில் பெங்களூரில் எப்படி இருக்குன்னா இந்த பில்டிங்க்கும் அந்த வானத்துக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. நல்லா வெளிச்சமாக அழகாக இருக்குது வானம் பார்க்குறதுக்கு. எங்கள் ஒய்ஃப் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ சூப்பரான இடத்த கொண்டு வந்து விட்டுட்டாங்களே அப்படின்னு. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த சிலை வந்து நல்ல கோல்டு கலரில் மின்னுது. அம்பேத்கர் இருக்குது. ஓகே நண்பர்களே, இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவர் தான் கெம்பகவுடா. பெங்களூர் சுற்றி உருவாக காரணமாக இருந்தவரை இவர் தான். இவருடைய சங்கத்தை முன்னாடி வச்சுக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. நைட்டு வியூ நல்லா இருக்குது. இந்த நேரு சிலை வச்சுக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, பாய்.